Number 27 section B பார்க்கலாம். A deuteron contains a proton and a neutron and has a mass of 2.013553 U. Calculate the mass defect for it in U and its energy equivalence in million electron volt. Mass of proton, mass of neutron, value of 1 U is given. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியூட்ரான்ல ஒரு புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு. அதோட மாஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் டிஃபெக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூல நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் எனர்ஜி ஈக்குவலன்ஸை மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எனர்ஜி ஈக்குவலன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அது வந்து பைண்டிங் எனர்ஜி. என்னெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிவன் வேல்யூஸ் மாஸ் ஆஃப் புரோட்டான் m to the base p அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதை 1.007277 U. மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து 1.00866 யூன்னு கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் டியூட்ரானை கேபிட்டல் எம்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதோட வேல்யூ 2.013553 யூன்னு சொல்லியிருக்காங்க. 1 யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க விச் இஸ் 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் பெர் சி ஸ்கொயர். ஸோ யூ அப்படின்றது அட்டாமிக் மாஸ் யூனிட். சயின்டிஸ்ட் ஸ்மால் யூனிட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மாஸ் டிஃபெக்டை கண்டுபிடிக்கலாம். மாஸ் டிஃபெக்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான் மைனஸ் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ மாஸ் டிஃபெக்டை ΔM அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். மாஸ் ஆஃப் புரோட்டான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.007277. மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து 1.00866 மைனஸ் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸோட வேல்யூ 2.01355 ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 0.002389 U அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு மாஸ் டிஃபெக்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் எனர்ஜி ஈக்குவலண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். எனர்ஜி ஈக்குவலண்ட் E is equal to ΔM into 931.5. ஸோ ΔM நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் விச் இஸ் 0.002389 into 931.5. ஸோ எனர்ஜி ஈக்குவலண்ட் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 2.22 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். நம்ம மாஸ் டிஃபெக்ட் ஆஃப் டியூட்ரான் கண்டுபிடிச்சாச்சு அண்ட் எனர்ஜி ஈக்குவலண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம அதை கீழே எழுதி எடுத்துக்கலாம். ஸோ மாஸ் டிஃபெக்ட் வந்து உங்களுக்கு 0.002389 U அண்ட் பைண்டிங் எனர்ஜி வந்து நமக்கு 2.22 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ புரோட்டானும் நியூட்ரானும் சேரும்போது அதுக்கு பைண்டாக கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜியை புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட மாஸ்ல இருந்து தான் அது எடுத்துக்கும். அந்த எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ ஃபிசிக்ஸ் குரு ஃபார் மோர் அப்டேட்டட் ஃபிசிக்ஸ் வீடியோஸ். தேங்க்யூ.